யாருக்கு முன்னாடி தெரியுமா போட்டான் டான்ஸ? ஆசாரியருக்கு முன்னாடி ஆடலையா சார் அவன்? பைபிள் சொல்லுது கர்த்தருக்கு முன்பாக தாவீது நடனமாடினான். மேல கையை தட்டி அன்னைக்கு ஆலயமே இல்ல. அன்னைக்கு எது தெரியுமா ஆலயம்? எங்க பெட்டி இருக்கோ அங்கதான் தேவன் இருக்கிறார். அதான் பிரசனம். நீ கனெக்ட் ஆனா இப்போ வரைக்கும் ஒரு உயர்வை பார்க்கறது இருக்கல, இதுக்கப்புறம் நீ பார்க்கிற உயர்வுகள் வேற அளவுல, வேற ஆசீர்வாதங்களை என் தேவன் உன்னை நடத்துவாராக. வெக்கப்படாம கையை தட்டி பாடி துதிக்கிறவன் நான் சொல்றேன், உனக்கெல்லாம் கதவுகள் கர்த்தர் இயேசுவின் நாமத்தை திறக்கல்னா என்ன கேளு, திறக்கல்னா கேளு. நான் ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். எல்லா கதவெல்லாம் ஒன்றும் இல்லாம போய் ஓப்பன் கேட்ஸை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கிறேன். மேலே கை தட்டி போலாம். அல்லேலூயா. பாருங்க, கவனிங்க. அப்போ துதிக்கிறதுனால என்னதான்? என்ஜாய் பண்றது. எப்படி? இப்படி நிக்கிறது இல்ல, உன்னை எக்ஸ்ப்ளோர் பண்றது. எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. செஞ்சு முடிப்பார்லாம் இல்லை, செஞ்சு முடிச்சிட்டாரு. எத்தனை பேர் முடிச்சிட்டாருவெல்லாம் மேலே நல்லா சத்தமா ஓகே கை தட்டி முடிச்சாருன்னு சொன்ன 15 பேருக்கு இயேசுவின் நாமத்தை முடிப்பாராக. ஆமாம், மற்றவங்களாம் அப்படியே உட்காந்துரு. ஆமாம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறியா? முடிச்சிட்டாருன்றவங்களாம் நல்லா மேலே கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கவனிங்க. அப்போ இவங்க எல்லாம் ஆர்ப்பரிச்சு என்ன பண்ணிருக்காங்க? ஆடி இருக்காங்க. ஆடலன்னு சொல்லவே முடியாது. எடுப்போம் இப்போ 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். இதே இன்னொரு சம்பவத்தையும் பார்த்து நான் முடிக்க விரும்புறேன். 14 16. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு பலத்தோடு. நல்லா கவனிங்க. தாவீது தேவ மனுஷனா? தாவீது தேவ மனுஷனா? தேவ மனுஷன் இல்லையா? சத்தமா சொல்லுங்க சார். தேவ மனுஷனா? தேவ மனுஷன் இல்லையா? நம்புறீங்களா? தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். யாருக்கு முன்பாக நடனம் பண்ணா? ரைட். யாருக்கு முன்னாடி நடனம் பண்ணா? யோசிச்சு பாருங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துன்னு வராங்க. என்ன கவனிக்கணும். உடன்படிக்கை பெட்டி தான் தேவ பிரசன்னம். என்னது? தேவன் அங்கதான் வந்து என்ன, பழைய ஏற்பாட்டு காலங்களில் உடன்படிக்கை பெட்டியிலிருந்து அங்கே தேவன் பேசினார். தேவன் அங்கதான் வந்தார். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன உடனே பெலிஸ்தர்களுடைய நகரத்தில் இருந்த அந்த தாகோன் சிலை அதை துண்டு துண்டா உடஞ்சி போச்சு. உடஞ்சி போய் கிடக்கு. அதை கொண்டு வந்து வெளில வைக்கிறாங்க. இந்த ஊர் முழுக்க வாதம் வந்துருச்சு. ஊர் முழுக்க என்ன ஆயிடுச்சு? ஊர் முழுக்க வாதம், மூல வியாதி வந்துருச்சு. ஊர் முழுக்க பெலிஸ்தியா நாடு முழுவதும் எல்லாம் தவிக்கிறான். பிரச்சனை. ஏன்னா அங்கே பிரசனம், தேவ பிரசனம் இருக்கு. அதை ஒருத்தன் தொட்டுட்டான், தீட்டுப்படுத்திட்டான். ஊரே வாதிக்கிறார் கர்த்தர். உடனே என்ன பண்ணுறாங்க? அதை தூக்கி ஒரு புல்லக்காட்டில் ஒரு மாட்டு வண்டியில் வச்சு டக்குன்னு மாடை கட்டி ஆளே இல்லாமல் அமுச்சிடுறாங்க. அந்த மாடு கரெக்டாக இஸ்ரவேலுக்குள்ளே வந்துடுது. என்னங்க படிச்சிருக்கீங்களா பைபிள்? படித்தவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், கர்த்தர் உங்களுக்கு ஆமேன் அல்லையா சொல்ல கிருபை தருவாராக. அதுக்கே ஆமேனா? டேய் நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல கவனிங்க. அப்போ இந்த புல்லக்காட்ஸ் அதுக்குள்ளே வந்துருச்சா? இந்த மாட்டு வண்டி அதுக்குள்ளே வந்துட்டா. வந்த உடனே அங்கே மாடு என்ன ஆயிடுச்சு? அந்த வண்டி விட்டு போயிட்டாங்க. அப்புறம் போய் பார்த்தா அங்கே இது இருக்குது. அது என்ன பெட்டி இருக்குது, உடன்படிக்கை பெட்டி எடுத்து பத்திரமா வைக்கிறாங்க. அது திறந்துருக்கிறது. உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா பாருங்க, அத்தனை பேருக்கும் பிரச்சனை. உள்ளே பார்த்தா அத்தனை பேருக்கும். உடனே மூடி வச்சிட்டாங்க. ஐயோ, அது பார்த்தாலே பிரச்சனை. எவனும் பக்கத்துலேயே போல. கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்குது பெட்டி. ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குது. ஷீலோவாமில் இருக்கிறது ஆசரிப்பு கூடாரம். ஆனால் அந்த கெரியாத் ஜெயாரிம் அங்கே அந்த வனாந்திரத்தில் இருந்தது உடன்படிக்கை பெட்டி. ஆலயம் அங்கே இருக்கு, ஆசரிப்பு கூட இருக்கு. அங்கே பிரச்சனை இல்லை, தேவன் இல்லை. தேவன் இங்கே இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். கவனிங்க. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வரணும்னு சொல்லி தாவீதுடைய நாட்களில் பிளான் பண்ணுறாங்க. தூக்கி எடுத்து வச்சு எல்லாம் மோள தாளத்தோடு எடுத்து வச்சு பாட்டு பாடி கொண்டு வராங்க. கொண்டு வர வழியில் அந்த வண்டி வந்து ஆடிடுச்சு. உடன்படிக்கை பெட்டி கீழே விழ போகுது. ஊசான்றவன் உடன்படிக்கை பெட்டி கீழே விழுந்துருமே தொட்டான். என்ன பண்ணாத? சத்தமா சொல்லுங்க சார். என்ன பண்ணா? நான் கடுப்பாயிருவேன். நான் அப்புறம்
சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணா? தொட்ட உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஒரு அடி போட்டார், ஒரே அடி, செத்துட்டான். ஆமென் சொல்லுங்க. என்னங்க தொட்டா? என்ன தொடக்கூடாது, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கு. சும்மா சாதாரணம் இல்லை, பெரிய மரியாதை இருக்கு. பயத்தோட தான் எடுத்துட்டு வரணும். ஆசாரியன் தான் தூக்கிட்டு வரணும். அதை மாட்டு வெண்ணெல்லாம் வச்சு அனுப்ப முடியாது. அப்போ அதை தூக்கிட்டு வராங்க, ஆசாரியெல்லாம் தூக்கிட்டு வராங்க. இப்போ ஆசாரெல்லாம் தூக்கிட்டு வரும்போது முன்னாடி ஒருத்தன் வந்து நின்று டான்ஸ் அப் போடுறா அப்படின்னு டான்ஸ் அப் போடுறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருக்கு முன்னாடி தெரியுமா போட்டான் டான்ஸை? ஆசாரியருக்கு முன்னாடி ஆடலையா சார் அவன்? பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக தாவீது நடனமாடினான். மேல கையை தட்டி, கர்த்தருக்கு முன்பாக. தப்பா இருந்திருந்தா ஒரு அவன் அடிச்சவர் இவன் அடிச்சிருக்கணுமா இல்லையா? அடிச்சிருக்கணுமா இல்லையா? அவர் நீதி தவறாத தேவன். அவர் கொஞ்சம் கூட நீதி தவற மாட்டார் சார், தவறவே மாட்டாரு. தப்புன்னா தட்டி இருப்பாரு. ஆனா அவர் சொல்றாரு, அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என் புள்ள ஆடுறான் கர்த்தருக்கு முன்னாடி. தாவீது எப்படி தெரியுமா நடனம் ஆடுறான்? சணல் நூல் ஏபோது தரிச்சினா. வாசி, அது வாசி வாசி. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் எப்படி நடனம் பண்ணினான். முழு பலத்தோட, ஸ்பிரிட் உள்ள வந்த உடனே ஃபுல் எனர்ஜியோட ஆடுறான். கர்த்தருக்கு முன்னாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு எக்கால தொனியோடு கொண்டு வந்து கையை மேல தட்டி எல்லாம் டான்ஸ் ஆடுறான். தாவீது டான்ஸ் முழு பலத்தோடு ஆடுறான். தாவீது கர்த்தருக்கு முன்னாடி ஆடினான். எல்லாம் சொல்றான், அது ஒன்றும் சர்ச்சில் ஆடல, லூசு. அன்னைக்கு சர்ச்சே இல்லைடா. எதனா பைபிள் படிச்சிருக்கானா இல்லையான்னு தெரியல. அன்னைக்கு சர்ச்சே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சர்ச் இருக்கு, இதுதான் சர்ச்சு. நீங்க தான் உட்காந்துருக்கீங்க, நீங்களாம் அசம்பிளி, நீங்க தான் சர்ச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா நான் ஆலயம், நீங்க ஆலயம். இந்த சர்ச்சுக்குள்ள தேவன் இருக்காரா? இருக்கிறார். ஆனா எனக்குள் இருக்கிறார், கன்ஃபார்ம். கைய மேல தட்ட மாட்டேன்ற நல்ல ஆமென் வரலையே. அன்னைக்கு ஆலயமே இல்லை. அன்னைக்கு எது தெரியுமா ஆலயம்? எங்க பெட்டி இருக்கோ அங்கதான் தேவன் இருக்கிறார். அதான் பிரசனம். ஆமென் சொல்லுங்க. பிரசனத்தில் ஆடுறான். கர்த்தருடைய பிரசனத்தை கர்த்தருக்கு முன்னாடி ஆடுறான். பைபிள் சொல்ற கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடினான். அல்லேலூயா. அப்ப எவன் நடனத்தை தப்புன்னு சொல்ல முடியுன்ற நான் சொல்றவன் வாயெல்லாம் விழுந்து போவதா? ஆமா, நாங்களாம் சபிக்க மாட்டோம்டா. சபிச்சோன்னா செத்துருவீங்க, அதனால சபிக்காம இருக்கிறோம். நான் அடிச்சா நீ ராமன் சொல்லுங்க. ஆமா, அதனால நாங்களாம் கண்ட்ரோல்ல இருக்கோம். அன்பு, ஆமா, எல்லாவற்றுக்கும் மேல உன்னெல்லாம் காப்பாத்துது. எல்லாம் அவனை என்னைக்கும் உன்ன பொட்டில் வச்சிருப்போம். ஆமா, ஒரு ஆமென் சொல்லுங்க சார். ஆமா, அவ்வளவு பேசத்தோட அடுத்து வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது, கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது சவுலின் குமாரத்தியாகிய, என்னை கவனிக்கணும் சார், ரொம்ப முக்கியம் சார் இது. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். என்ன பண்ணா? எவெல்லாம் டான்ஸ் ஆடுறத தப்புன்னு சொல்றியோ, ஐயோ அப்படின்னு சொல்றியோ, நீ தாவீதை அவமதிக்கல. யார் தெரியுமா? அடுத்த வசனம் வாசி. வேகமா. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து, ஓகே, அதெல்லாம் பிரிச்சு கொடுத்தாங்க. அடுத்து வா, 18 வா. தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும், அது வேணாம், அடுத்தது வா, 19 வா. இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனத்துக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் பெட்டு கொடுத்தான், திராட்சரசம் பங்கிட்டான். ஓகே, அடுத்தது வா. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தி, கவனிக்கணும் சார், ரொம்ப முக்கியம். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள், அதாவது தாவீதுடைய பொண்டாட்டி. எல்லாம் சொல்லுங்க. என்னாட்டி? பொண்டாட்டி. ஆமா, தாவீதுடைய பொண்டாட்டி சார், ரொம்ப முக்கியம். தாவீது கர்த்தருடைய மனுஷன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடையவன். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய பார்ட்னர் இவ. அவளை எப்படி அட்ரஸ் பண்றாங்க பாருங்க, சவுலின் குமாரத்தி. ஆமா, அவன் தாவீதினுடைய மனைவினே சொல்ல, சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவர்
அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல. பாத்தீங்களா, அவன் அங்க ஆண்டவர் பதிவு பண்ணும்போது டீசெண்டா பதிவு பண்றாரு. அவன் ட்ரெஸ்ஸே உழுந்து போனது தெரியாம ஆடி இருக்கான். முழு பலத்தோட ஆடினால ட்ரெஸ்ஸு காணுறது கூட அவனுக்கு தெரியாது. அவன் அதை பற்றி கவலையே படல. கர்த்தருக்கு முன்னாடி ஆடுறான். இவன் அதை அட்ரஸ் பண்ணுறான். இவன் வந்து எப்படி சொல்கிறா பாருங்க, வஸ்திரங்களை கழட்டி போடுறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றால் ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது கிட்ட சொல்றா, தாவீதும் கேட்கிறார், கடவுளும் கேட்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. டான்ஸை விமர்சிக்கிறவர்களே, உன்னுடைய விமர்சனத்தை தேவன் கேட்கிறார். நல்லா ஆமென் சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ண விரும்புவேன் சார். தேவன் கேட்கிறார். நல்லா ஆமென் சொல்லு. இருதயத்தை அவமதிச்சா அதுவே குற்றம். நேரில் வேற வந்துட்டா. இப்போ இருதயத்தில் அவமதிச்சதே பயங்கர பாவம் சார், பயங்கரமான குற்றம், சாதாரணமானது இல்லை, தண்டனைக்குரியது. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அடுத்து வாசிங்க. என்னடா தண்டனை பேசுங்க, நாங்க பேச நீங்க எல்லாம் தாங்குவீங்களா தண்டனைய? கவனி. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும், பாருங்க எப்படி சொல்றாரு, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமானவனும் ஆனேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்புறம் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க சார். எப்படி சொல்றான் பாருங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் ஒரு லோவஸ்ட், கடவுளுக்கு முன்னாடி இன்னும் கூட கீழே போவேன். அப்போ டான்ஸ் ஆடுறது என்னன்னா உயர்தரமான தாழ்மை. அதான் யார் சார் ஆடுவா நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன் ஆட மாட்டீங்க தெரியுமா? பக்கத்தில் இருக்கவன் பாப்பானேன்றது தான் பிரச்சனை உங்களுக்கு. அதான் பிரச்சனை. லைட்டா வெக்கம், அவமானம் அதெல்லாம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாதது யார் தெரியுமா? தன்னை தாழ்த்துகிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. தாழ்மைன்னு கண்டதை நீ நினைக்கிறல்ல, அது இல்லை தாழ்மை. அது எப்படி தாழ்மையாகும்? இதுதான் உண்மையாவே. என்ன பார்க்குறவனா நீ என்னன்னா என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறேன், என்ன ஒன்றும் இல்லாதவன் நினைக்கிறேன், என்ன இப்படி ஆடுறாரு அசிங்கமா நினைச்சிக்க. நான் கர்த்தருக்கு முன்னாடி என்ன கையை மேலே தட்டி ஷபாலா துணை நல்லா கையை மேலே தட்டி அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் சத்தமா தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ துதினாலே சார், இனி நான் சொல்றேன், இந்த சர்ச்சில் பிரைசிங்னு வந்துட்டா, துதின்னு ஆராதனை வந்துட்டா, எல்லாம் எஞ்சி நின்று நீ கர்த்தரோட கனெக்ட் ஆயிடு. என்னெல்லாம் எதிர்பார்க்காத, நான் சொல்லணும்னு நினைக்காத, நீ கனெக்ட் ஆகிடு. நான் சொல்கிறேன், நீ கனெக்ட் ஆனா இப்போ வரைக்கும் ஒரு உயர்வை பார்க்கறதுக்கல்ல, இதுக்கப்புறம் நீ பார்க்குற உயர்வுகள் வேற அளவில், வேற ஆசீர்வாதங்களை என் தேவன் உன்னை நடத்துவாராக. ஆமென். எது சார் தாழ்மை? இதான் சார். எப்படி சொல்கிறான் பாருங்க. நான் இன்னும் நீசனாவேன். என் கடவுளுக்கு முன்னாடி நீசனாவில் எனக்கு என்ன பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் நீசனானாலும் நீ சொன்ன ஒரு பெண்கள் என்ன அசிங்கமாக போகல, அவங்க முன்னாடி நான் மகிமையாக தான் தெரிவேன். ஏன்னா என் ஆண்டவர் மகிமையாக தான் வச்சிருப்பார், தவிர என்னை நீசனாய் வைத்திருக்க மாட்டார். கையை மேலே தட்ட வேணாமா? அப்புறம் அதனால் நல்லா கவனிங்க. நல்லா சார் நல்லா கவனிங்க சார். தாவீது எல்லாரோடையும் குழந்தை பிறந்துச்சு. அதனால் இதை சொன்னதுனாலேயே, இப்படி நினைச்சதுனாலேயே சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்ல. நான் சொல்லட்டுமா? எவன் கேவலமா இதை பேசுறானோ அவனுக்கு நன்மை போயிட போகுதுன்ற, போகக்கூடாது நான் விரும்புகிறேன், போயிட போகுதுன்ற. டான்ஸ் சொல்லிட்டல்ல, செத்தம் அவனை நீ செத். ஆமாம், மரணம் அடையும் மட்டும், சாகிற வரைக்கும் நன்மையே பார்க்க மாட்டேன். இப்படியே தான் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இப்படியே சொல்லி செத்து போக வேண்டியதான். ஆமாம், நல்லா ஆமென் வரமான். பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ரோஸ்டிங் கிறிஸ்டியன் ஒருத்தருங்க, திருட்டு பையன். அடுத்து இன்னொருத்தருங்க, அவன் பேர் ஆக்டிங் கிறிஸ்டியன். இந்த மாதிரி கேடு கெட்டவனுங்க நானே இல்லைங்க, எந்த போதகராக இருக்கட்டும் உலகத்தில், ஒரு போதகரை குறை சொல்கிற தைரியம் எப்படிங்க வரும் அவனுக்கு? அப்படிப்பட்டவங்களாம் ஃபாலோ பண்ணுறவங்க, நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவங்க நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். எழுதி வச்சுங்க டைரியில். இஃப் யூ ஃபாலோ
அந்த மாதிரி கேடு கெட்டவர்களை ஃபாலோ பண்ணால் உங்களை விட மோசமான நபர் ஒருத்தர் ஒரு ஆளை பற்றி குறை சொல்கிறது எப்படி? நான் இருக்கேன், என்கிட்ட யாரை பற்றி வந்து குறை சொன்னாலும் எனக்கு இந்த காதுக்குள்ளே போகவே போகாது. நான் திட்டுவேன், கூப்பிட்டு நான் கண்டிப்பேன், காரணமே இல்லாமல் கூட நான் கண்டிச்சிருக்கேன், நான் இல்லைன்னு மறுக்கலை. இதே சபையில் இருக்கீங்க, எத்தனை பேர் திட்டியிருக்கேன். நான் பிள்ளைகளை போல் பார்ப்பேன், திட்டுவேன், கண்டிப்பேன். அது வேற. எவனா வந்து என்கிட்ட சொன்னால் ஒரு வார்த்தை கூட உள்ளே போகாது. திரும்பி அவனுக்கு 1000 மடங்காக வரும் என்கிட்ட இருந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொன்னவங்களுக்கு தெரியும், வாங்கினவங்களுக்கு தெரியும். என்கிட்ட இருந்து ஒருத்தனை கூட நான் குறை சொல்ல மாட்டேன். ஒருத்தனை கூட குறை சொல்ல மாட்டேன். சொன்னதே கிடையாது. பேசவே மாட்டேன், குறை பேச மாட்டேன். ஒரு சில ஆதங்கம் இருந்தால் நானும் என் பொண்டாட்டியை மட்டும்தான் பேசுவோம். அதை வீட்டுக்குள்ளே வெளில போய் இன்னொரு ஆள்கிட்ட இன்னொருத்தரை பற்றி குறை கிடையாது. நோ, செய்யறது இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக ஆமேன் சொல்லுங்க சார். நல்லா ஆமேன்லாம் சொல்ல மாட்டீங்களே. குறை அது ரொம்ப மோசமான இழிவான காரியங்க. அப்படிப்பட்ட ஆட்களோட ஃபாலோ பண்ணுற ஆட்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா முதல்ல வெளில வந்துடுங்க. அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, ஒரு நாளும் என்கரேஜே பண்ணாதீங்கன்ற. நான் தப்பு, மோசமானது. அது எவ்வளோ பெரிய சாபம் பார்த்தீங்களா? அந்த நாட்களில் யாரோடு கடவுள் இல்லையோ அவனுக்கு தான் குழந்தை பிறக்காது. எலிசபெத்துக்கு 100 வயசு ஆக போகுது, 90 வயசு தாண்டிட்டா, குழந்தை பிறக்கலை. சாராளுக்கு பிறக்கலன்னா பிரச்சனை இல்லை, பிறக்காம போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அவளுக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் இல்லை. ஆனால் அவளுக்கு பிறகு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் தேசத்தில் மலடு இருக்காது. என்ன அர்த்தம்? கடவுள் உன் கூட இருந்தாருன்னா உனக்கு நீ மலடா இருக்க மாட்டே, அதான் அர்த்தம். இப்போ எலிசபெத் தான் மலடா இருக்கும்போது தவிக்கிறா, எப்படியாவது பிள்ளை பிறந்தணும்டா அப்படின்னு. ஏன்னா உண்மையாக இருக்கேன், உத்தமமாக இருக்கேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் கடவுள் இல்லையோ கூட. அப்படி ஒரு எண்ணம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இவளோட கடவுள் இல்லாமல் போயிட்டாருன்னு அர்த்தம். யாரில்ல? வாக்குத்தத்தம் வெளியே போயிடுச்சு, கடவுள் வெளில போயிட்டார். சார் நான் சொல்கிறேன், ஒரு நாள் கேள்வி பேசுகிறாத. இந்த மாதிரி விஷயங்களை நான் இது ஸ்பிரிட்டில் செய்ய வேண்டியது சார். இது ஒன்றும் குத்தாட்டம் கிடையாது. டம்முன்னு அடித்து ட்ரம் அடித்து எகிரி குதிக்க. இது என்ன தெரியுமா? தன்னை தாழ்த்துவர். எத்தனை பேர் தாழ்த்த வந்திருக்க? தாழ்த்த வந்தவெல்லாம் கையை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல். நல்லா கையை மேலே தட்டி போடு, எல்லாம் மேலே. உட்காருங்க. Don't take my time. இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா திரும்பி இதை நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு பேசுவோம்னு தெரியாது. ஆனால் ஒரே சம்பவத்தோடு முடிச்சிடும். ஒரு சம்பவத்தோடு எடுப்போம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 15. கரெக்டாக 10 minutes. I'll take 10 minutes. I'll finish. அது முன்னாடி நான் முடிச்சிடுவேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிடுவேன். கரெக்டாக கவனமாக கவனிங்க. லூக்கா சுவிசேஷம். அப்போது பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் எடுத்துக்கமா 15 எடுத்து வச்சுக்க. பாருங்கள், கவனிங்க. என்ன பாருங்க. என்ன பாருங்க. அப்போது தாழ்மைனா என்ன சார் தாழ்மை? எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் தாழ்மை என்ன தெரியுமா? தன்னை மறந்து தேவ சமூகத்தில் வர்ஷிப்பில் தாழ்மை தான். வர்ஷிப்பில் பாடுறது, கை தட்டுறது எல்லாம் நல்லது, எல்லாம் ஓகே தான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் தாழ்மை என்ன தெரியுமா? தன்னை கொஞ்சம் விட்டு கொடுத்து, ஆமாம், இறங்கி ஆடிடுறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், நல்லா ஆமேன்னு சொல்லுங்கள். யார் பார்த்தானே என் ஆண்டவரை நான் கொண்டாடுறேன், என் கர்த்தரை நான் உயர்த்துறேன், என் கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். யார் தப்பாக நினச்சா எனக்கு என்ன இருக்குது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் தாழ்மை. ஆமேன், நல்லா ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ தாவீது தன்னை அவன் ராஜாவாக இருந்திருக்கலாம், அப்படியே நடந்து வந்திருந்தாலும் கர்த்தர் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டார், கூட இருந்திருப்பார். ஆனால் தாவீது தன்னை தாழ்த்துறானா எப்படி தெரியுமா? எல்லா பெண்களுக்கு முன்னாடி ஏன்னா பெண்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா, நீ ராஜா வஸ்திரத்தை விட்டு பெண்களுக்கு முன்னாடி போய் நிற்கலாமா? சட்டை மேல் துணிலாம் போய் நிற்கலாமா? எவ்வளோ கேவலம் அப்படின்றாங்க. ஆமாம், அவன் சொல்கிறான், நான் இன்னும் கூட கேவலமாவேன், என் கடவுளுக்கு முன்னாடி கேவலம், அதோட கேவலமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி கேவலமாக இருந்தால் கூட உன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சு உலகத்திற்கு வேற எவன் கண்ணுக்கும் நான் அப்படி தெரிய மாட்டேன். ஏன்னா உயர்த்துகிற கருத்து. நல்லா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. ஸோ கவனிங்க. அப்போ நான் சொல்கிறேன், மேன்மை உயர்வு இதெல்லாம் ட்ரெஸ்ஸில் இல்லை சார், பர்ஃப்யூமில் இல்லை. அதெல்லாம் தேவை, அதெல்லாம் ஒரு ஒழுங்கு இல்லை. நான் சொல்ல மேன்மை உயர்வெல்லாம் கர்த்தரால் வருவது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே. சொல்லுங்க சார் சத்தமா, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வரும். ஆமென். அப்ப கனம் யார் தருவது? கர்த்தர் தருவது தான் கனம். ஆமா, பெரிய ராஜா மாதிரி உட்கார்ந்து இருப்பது நான் இருக்கலாம், ஆனா மெய்யான கனம், மரியாதை. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் தாவீது மாதிரி ஒரு ராஜா வேணும்னு ஜெபம் பண்றான். பார்த்துருக்கீங்களா நீங்க? அந்த சுவரில் போய் இடிச்சு ஜெபம் பண்றான் பாருங்க. தாவீது மாதிரி ஒரு அரசாளக்கூடிய ஆளுக வேணும்ன்றான். ஏன் தாவீது இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறான்? காரணம் என்ன?
எவ்வளோ கிரைம் பண்ணியிருக்கான் தெரியுமா தாவீது? ஆனால் தாவீதை கொண்டாடுறான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரை கொண்டாடினான். அப்போ அவன் கொண்டாடப்படு. நான் சொல்றேன், நீ கர்த்தரை கொண்டாடிப்பாரு, உன் சந்ததி உன்னை கொண்டாடும்படி கர்த்தர் வைப்பார். ஆமென்.